சேலத்தை சார்ந்தவர். அவருக்கு 2 குழந்தை இருக்கு, பிரணீதா அப்புறம் மித்ரன் அப்படின்னு. இது 2 நல்ல தமிழ் பேர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? ஆமா, நிச்சயமா அவங்களுக்கு தமிழ் பேரா இருக்கும். அவர் அப்ப இதெல்லாம் திணிப்பு அப்படின்னு அவருக்கு தோணலை. அப்ப இந்த குழந்தைகளுக்கு பேர் வைக்கும் போதெல்லாம் அவருக்கு தோணலை. முதல்ல இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடுனது யாரு? விஜய் தானே பாடுனது. இப்ப அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது நியாயம்னு சொல்லி இருக்கிறது இவருக்குள்ள அமைச்சர் தானே. இப்ப இந்த விசிறிடிச்சா குஞ்சு எல்லாம் இப்ப போய் பார்க்கணும். ஏன் அன்னைக்கு இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு நீங்களும் சேர்ந்தானே அந்த விஜயோட சேர்ந்து பாடினீங்க. இந்த 10 ரூபா வாங்குறது நியாயம்னு இப்ப உங்க தலைவர் சொல்லி இருக்காரு. இப்ப எலெக்ஷன் பிரச்சாரத்துல ஒண்ணு இப்போ ஒண்ணா. அப்போ இது என்ன அப்படின்னு இந்த முள்ளாலத்தான் எடுக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், அந்த 89-90 ஹிந்து முன்னணி பேரியக்கம் எதை செய்ததோ மீண்டும் ஹிந்து முன்னணி பேரியக்கம் இன்னைக்கு அந்த வேலையை செய்திருக்கிறது. வரவேற்கிறேன். இப்படி இருந்தால்தான் தமிழகத்தில் இது நிற்கும். ஏன்னா நான் அந்த மாதிரி செய்த அன்னைக்கு இப்போ அதுக்கு பலரும் என்ன அந்த நேரத்தில் இந்த மாதிரி நம்ம எல்லாம் பேசக்கூடிய காலத்தில் இப்படி எல்லாம் பேசலாமா செய்யலாமா பல ஆட்கள் நம்மகிட்ட அந்த காலத்தில் போதனையெல்லாம் சொன்னவங்க உண்டு. ஆனால் வீரத்துறை அவர்கள் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லியிருக்காரு, யாருக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில் பேசிட்டு போயான்ட்டு இருக்காரு. இவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்காம ஒரு ஓரம் கட்டியாச்சு. ஆமாம், இயக்க மேலே தீவுக தாவேக்காவோட இவங்களும் கூட்டணி போயாச்சு. இப்போ இவருக்கு போக்கடம் கிடையாது. இப்போ இப்படி வெளியில் இவர் சொல்லியாச்சுன்னா திமுகவுக்கு சாதகமாக போயிடணும்னா திமுகலேயே வேற ஏதாவது கட்சியில் நமக்கு இடம் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு வேண்டி சூப்பராக துண்டப்பட்டு, இல்லைன்னா திமுக காரங்களே சொல்லித்தான் இந்த அறிக்கையை விட விட்டாங்களான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் தமிழ்நாட்டில் சகஜம். அதை முன்னாடி திமுகவில் மந்திரியாக இருக்கக்கூடிய அவர் செஞ்சி மஸ்தான் அதில் ஏதோ ஒரு ஊழல் பண்ணாருங்கிற மாதிரி ஒரு செய்தி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பாருங்க, இந்த எம்கே ட்ரஸ்ட் அதில் ஏற்கனவே திருட்டுத்தனம் பண்ணவன மீண்டும் அந்த ட்ரஸ்ட்டில் நியமித்தது வக்ஃப் வாரியம். ஸோ அப்போ இந்த வக்ஃப் வாரியம்ங்கக்கூடியது நிலத்தை கொள்ளையடிப்பது என்பதை விட, அதாவது மதத்தின் பேரில் நிலத்தை முதல்ல பிடுங்கணும். பிடுங்கின அப்புறம் அது உள்ள இருக்கிறவன் அந்த நிலத்தை மதத்திலிருந்து அவன் பிடுங்கணும். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: தமிழகத்தில் வந்தே மாதரம் மூலம் சமஸ்கிருதம் திணிப்பு, அமைச்சர் அருண்ராஜ் பேச்சு. முழு மதுவிலக்கு அமல்படுத்தினால் சாராயமும் கஞ்சாவும் பெருகிவிடும், அமைச்சர் விக்னேஷ் விளக்கம். திருச்சியில் மகஇகாவின் சனாதன ஒழிப்பு ஆர்ப்பாட்டம், அதே நேரத்தில் அதே இடத்தில் சனாதன தர்ம ஆதரவு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்த இந்து முன்னணி. விசிகாவிலிருந்து முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு, அதிமுகவிலிருந்து 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா. வக்ஃப் ஆவணங்களில் குளறுபடி, 31,328 சொத்து பதிவுகள் ரத்து, ஊபி அரசு அதிரடி. இந்த செய்திகள் குறித்து நாம் திரு பாலகௌதமன் அவர்களுடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம். வணக்கம் அம்மா. கவர்னர் பங்கேற்கும் நிகழ்ச்சி மற்றும் அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாதரம், அதுக்கப்புறம் நேஷனல் ஆந்தம், அதற்கப்புறம் இந்த பாடல்கள் பாடணும், தமிழ்தாய் வாழ்த்து பாடணும் அப்படிங்கக்கூடிய இந்த நடைமுறை அப்படிங்கிறது அது ஒரு திணிப்பு அப்படின்னு சொல்லி இப்ப அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு அவர் சொல்லும்பொழுது என்ன சொல்றாரு, அரசு நிகழ்ச்சிகள்ல வந்தே மாதரம், அந்த வந்தே மாதரம் பாடல்கள் மூலமாக ஹிந்தி சம்ஸ்கிருதம் இதையெல்லாம் திணிக்கியது மத்திய அரசு. எப்படி இந்த ஹிந்தி திணிப்பை நிறுத்தினா மட்டும்தான் தமிழகத்துல பாஜக கால் ஊன்ற முடியும் அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இவர் ஒரு முன்னாள் IRS ஆபீசர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. MBBS படித்த டாக்டர் அவர். அது இன்னும் அப்புறம் கிருஷ்ணகிரி பக்கத்தில் கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு நான் கேள்விப்பட்டேன். சேலத்தை சார்ந்தவர். அவருக்கு 2 குழந்தை இருக்கு, பிரணீதா அப்புறம் மித்ரன் அப்படின்னு. இது 2 நல்ல தமிழ் பேர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? ஆமா, நிச்சயமா அவங்களுக்கு தமிழ் பேரா இருக்கு. அவர் அப்ப இதெல்லாம் திணிப்பு அப்படின்னு அவருக்கு தோணலை. அப்ப இந்த குழந்தைகளுக்கு பேர் வைக்கும் போதெல்லாம் அவருக்கு தோணலை. இன்னும் எனக்கு சிலவர் சொல்றாங்க, இது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது இந்த செய்தி. என்னன்னா அப்படின்னா, இந்த விஜய் வீட்டில் முன்னாடி ஒரு இந்த இன்கம் டேக்ஸ் ரைடு ஏதோ நடந்துச்சான்.
அந்த நேரத்துல தான் இவருக்கு விஜயோட தொடர்பு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நேரம் நெருக்கமாகி விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி சிலவங்க சொல்றாங்க. அதுல உண்மை என்னன்னு தெரியாது. அது உண்மையாக இருந்தால் இவருக்குள்ள யோக்கியதை என்னங்கக்கூடியதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதனால இந்த மாதிரியான ஆட்கள் இப்படி பேசுறதுல நான் ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கல. ஆனால் எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்படி இருந்தால்தான் பாஜக வளர முடியும்னு இவரு சொல்றாரு. நீங்க இந்த அறிக்கையே திமுக காரன்றது வாங்கி படிச்சது தானே. ஆமா ஆமா. அதாவது இந்த தாவேகா கவர்மெண்ட் வந்தது. இப்ப பாருங்க, ஒரு ஜோசியக்காரர் அவரு விஜய் கூடயே இருக்காரு. அவரு அவங்க ஏதோ ஓஎஸ்டி ஆக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லணும். திமுக காரங்கெல்லாம் சொன்ன உடனே இவரை மாத்தியாச்சு. என்னடா காரணம்னா, அது அவர் ஜோசியம் பார்க்கக்கூடியது. ஜோசியம் என்பது போக்கு இல்லையா, மண்ணாங்கட்டி இல்லையா? ஏன்டா அப்படின்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல நீங்க ஒரு பாதிரியாரையே தூக்கி போட்டீங்கள, இந்த ஏற்காடு பாதிரியாரை தூக்கி போட்டீங்கள. அப்ப நீ பாதிரியாரை நீ போட்டலாம்னா நான் ஏன்டா ஜீவன இந்த ஆள் இதுல போடப்படாதுன்னு கேட்டிருக்கலாமே. நீங்க உடனே பயந்து பின்வாங்க தானே செய்திய. அப்போ அதுக்கு அடுத்தது பாருங்க, ஒரு மந்திரி, அவர் ஒரு பேர்னா அந்த அம்மா, அந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை ஹெச்ஆர்என்சிக்கு போட்டாங்க. உடனே வீரமணி ஒரு அறிக்கையை ஒன்று விட்டாரு. எப்படி நீங்க ஒரு பிராமண அம்மாவை தூக்கி அங்க செக்ரட்டரியா போடலாம், உடனே அந்த ஆர்டரை பின் வாங்கிரு. அதுக்கு அடுத்தது வந்தே மாதரம் முழு பாடல் இவர்களாம் எதிர்த்தார்கள், உடனே அதை பின்வாங்கு. அப்ப நீங்க என்ன ஒரு விஷயம்னா, என்ன ஆர்டர் போடணும், என்ன பாடணும், தமிழ்நாட்டுல என்ன நடக்கணும் அப்படின்னு பேசாம அறிவாலயத்துல இருந்து உன்னை வாங்கி அறிக்கையை படிச்சிட வேண்டியதானே. இவங்களும் சார் அமைச்சரவை நடத்துறாங்க. திமுக எதை சொன்னாலும் அதுக்கு தக்க நீங்க மாத்த போறீங்க. இதுதானே உங்க அமைச்சரவை. அதனால நான் முதல்ல என்ன சொன்ன மாதிரி இது ஏதோ இது தாவேக்கா அமைச்சரின் இதுன்னு இல்லை. தாவேக்கா இங்க கூடியது என்ன, ஏதோ ஏதோ ஒருக்குள்ள ஒரு கருத்து வேறுபாட்டுல விஜய்ங்கிற ஒரு ஆள் ஆட்சி அமைச்சிருக்காரு. டைரக்டா திமுக இல்லாம திமுக சொல்றதுக்கு ஆடக்கூடிய ஒரு குரங்கு இந்த அமைச்சரவை. திமுக என்பது ஒரு குரங்காட்டி. இந்த குரங்காட்டி எங்கெல்லாம் ஆடுன்னு சொல்றான்னா, இப்ப அந்த குரங்காட்டமெல்லாம் இப்ப இல்லை. ஏன்னா போலீஸ் இந்த ஃபாரஸ்ட்டுக்காரன் பிடிச்சிட்டு போயிடுவான். நம்ம சின்ன வயசுல இந்த குரங்காட்டம், இந்த கரடி எல்லாம் வச்சு பார்த்து இருக்கோம். ஸோ இந்த அரசுங்கக்கூடியது ஒரு குரங்கு, இல்லைன்னா கரடி. திமுகங்கிறது இது இயக்கக்கூடிய குரங்காட்டி, இல்லைன்னா கரடி. இதை என்ன அப்படின்னா, ஒரு ஐஆர்எஸ்ல இருந்திருக்காரு. முதல்ல வந்தே மாதரம் இது என்னன்னா சமஸ்கிருத திணிப்பு. அப்ப தேசிய கீதம் என்ன? ஆமா, அது என்னது அது? அப்ப அது இப்ப நீங்க ஏன் திணிப்புன்னு சொல்லியிருக்க வேண்டியதுதானே. சொல்லியிருந்தா உள்ளெல்லாம் போயிருக்கணும். இப்ப கண்டிப்பா அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும். அதாவது என்னன்னா, இப்ப அதுக்கு எதிராக பேசுறேன், எல்லாரும் பேசுறேன், அதனால நம்மளும் பேசுவோம். என்னன்னு இந்த மாதிரி பேசும்போது 2 கேஸை போட்டு 4 பேர் உள்ள தள்ளிவிட்டாங்கன்னு வைங்க, இந்த மாதிரியான பேச்சுக்கள் நிற்கும். இப்ப தேசிய பாடல் வந்தே மாதரம், சரி, இது இதில் சமஸ்கிருதத்தில் இருக்கிறது, இது தமிழில் இருக்கிறதா, இது ஒரு கேள்வி. அதனால தமிழ்நாட்டில் பிஜேபி வளராமல் போவதற்கு காரணமே அதுதான் அப்படின்னு இவரு கண்டுபிடிச்சிட்டாரு. திமுக ஆரம்பத்துல இருந்து வந்தே மாதரத்தை எடுத்துக்கிட்டு இருந்தா, அப்ப அது தோத்து போச்சு. ஆமா, அப்போ அது தோத்து போச்சுங்கக்கூடிய காரணத்தினால இப்ப அவங்க இதை எதிர்த்த கட்சி அப்ப இதுக்கு முன்னாடி ஆளுங்கட்சியே இல்லையா தமிழ்நாட்டுல? இப்ப அதை எதிர்த்த கட்சி இப்ப தோக்கலையா தமிழ்நாட்டுல? ஆமா, தோக்க தானே செய்தது. அப்ப இது என்ன, இது ஒரு லாஜிக் இல்லாத ஒரு பேச்சு. ரெண்டாவது, ஜோசப் விஜய். ஜோசப்ங்க கூடியது என்ன தமிழ் பேரா? இல்ல. ஏன்னா அந்த பேர்ல இருக்கிற ஆளு 10 தொகுதிக்கு எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் போகாமே ஜெயிக்க வச்சிருக்கானே. அப்படின்னு நீ என்ன சொல்ற? இதெல்லாம் தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொன்னா தமிழ்ல முட்டா பயிலுன்னு சொல்ல வரியா? இப்ப ஜோசப்ங்க கூடிய சமஸ்கிருதமாவது என்ன அப்படின்னு சொன்னா, தொல்காப்பியத்துல என்ன சொல்லி இருக்குன்னா, இயற்சொல், திசைச்சொல், திரிசொல், வடசொல் இவை 4ம் செய்யுள் ஈட்டு சொற்களை தொல்காப்பிய சூத்திரம். அப்ப சமஸ்கிருத சொல்லை ஏற்றுக்கொள்ளலாம்னு தொல்காப்பிய சூத்திரம் இருக்கு. ஏன்டா ஜோசப்ங்க கூடிய யூத மொழி சொல்ல எதுக்கட நீங்க இங்க வச்சுக்கிட்டு இருக்கியப்ப? எதுக்கு அந்த ஜோசப்ங்க கூடிய யூத மொழி சொல்லி தமிழ்நாட்டுக்கு வரணும்? சரி, உங்க கட்சிக்காரன் இப்ப பதவி எடுத்த அப்படி ஒரு துலுக்கம் உங்க கூட்டணியில ஒரு மந்திரியா, அதுக்கு முன்னாடி அங்க தொடுகை நடத்தினாங்களாம். எங்க நம்ம சட்டசபை இதுல சீஃப் செக்ரட்டரி அந்த ஆபீஸ்ல வச்சு அவர் நடத்தினாங்களாம்.
ஏன்னா அப்ப தமிழ்ல அவங்க தொழுதாக. அதுக்கு உடனே இன்னைக்கு அந்த பாம்பு டான்ஸ் ஒரு அறிக்கை. என்ன அறிக்கைன்னா, இதுவெல்லாம் மதச்சார்பற்ற இடங்கள், அங்கெல்லாம் இந்த மாதிரி செய்வது தவறு அப்படின்னு. யாரு இந்த பாம்பு டான்ஸ்? தமீமுன் அன்சாரி. ஏன்னா மேட்ரு எப்படின்னா, தமீமுன் அன்சாரிக்கு இப்ப மந்திரி சபை கிடைக்கல. ஏன்னா திமுக சிம்பல்ல நின்னதுனால அந்த வாய்ப்பு போயிடுச்சு. தனிச்சின்னத்திலேயே நின்றுருந்தா இந்த முஸ்லீம் லீக மாதிரி ஏதாவது மந்திரி இந்திரி கேட்டு வாங்கிக்கலாம். அந்த வைத்தறிச்சல் ஒரு பக்கம். இப்ப அவங்க பண்ணிட்டான். இப்ப திருப்பி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்களுக்கு வந்தா உண்மையான துலுக்கன்னு அம்பது துலுக்கணும் போயிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுதுன்னு அவன் பயம். ஒரு வேடிக்கை என்னன்னா, இதே தமீமுன் அன்சாரி அண்ட் கோ ரோட்டை மறிச்சு தொழுகை நடத்தக்கூடியதை தடை செய்த உத்தரப்பிரதேச அரசை கண்டித்த வாய்கள் எல்லாம் இது. ஏண்டா அப்ப நடு ரோடு, செக்யுலர் ரோடெல்லாம் அந்த நேரத்துல உங்களுக்கு அடைச்சு நீங்க தொழுகை நடத்தும் போது ஹைவேயை, மதச்சார்பற்ற ஹைவே எப்படா நீங்க மதச்சாயம் உள்ளதாக மாத்தலாம்னு அன்னைக்கு நீ அறிக்கை விடல இல்ல. அப்ப என்ன சொன்ன, ரோட்ல தொழுகை நடத்துறதெல்லாம் அப்படித்தான் நடத்துவான், அதை தடுக்கக்கூடியவன் தான் மதவாதின்னு தானே பேசின. அப்ப பிஜேபி காரன் தொழுகையை தடுத்தாச்சுன்னா அது மதவாதம். இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் உனக்கு எதிர்கட்சியா இருக்கும்போது அங்க சட்டசபைக்குள்ள அந்த செக்ரட்டேரியட்ல வச்சு அதை பண்ணியாச்சுன்னா அது மதச்சார்பின்மை. இந்த மதச்சார்பின்மையே எப்படி அரசியலுக்காக மாறுது பாருங்க. இப்ப பிஜேபி காரன் நமாஸை தடுத்தால் நமாஸ் என்னவாயிடும்? அது ஒரு மதவாதம் ஆகுது. சோ இந்த மதவாதம் இல்லை என்பதே எந்த அரசியல் கூட்டணியில் இந்த துலுக்க தலைவர்கள் இருக்கிறார்களோ அதை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ ஒண்ணு நம்ம ஏதோ புரிஞ்சுக்கணும்னா, இந்த கான்டெக்ஸ்ட்ல இந்த இவனுக்கு சொல்லக்கூடிய இந்த ரோட்ல நமாஸ் பண்றது இது எங்களது அடிப்படை உரிமை. இந்த அடிப்படை உரிமை எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்கு மாறுது இல்லை. அப்ப அதுக்கு பேர் அடிப்படை உரிமை இல்லை, இதுக்கு பேர் அரசியல் சந்தர்ப்பவாதம். அதுவும் இவங்க ஆட்சியில தான் அதுவும் நடந்தது. அதனால இந்த ஆட்சி வந்ததுல இருந்து இது முழுக்க 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 ஒரு கான்ட்ரடிக்ஷன் ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, இதுக்கு இடையில இந்த பாப்பார பையில கொஞ்சம் பேர் கிடக்கான். இவனுக்கு என்னன்னா 2 பாப்பா மந்திரி ஆயிட்டான் அப்படின்னு ஊரம் போட்டும் பரப்பிக்கிட்டு இருக்கான். இவன் பரப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய மந்திரி என்ன பண்ணா, கோவிலுக்கு செல்வோம் காட்டும் பிராட்டி கடவுள் இல்லை இல்லை இல்லவே இல்லைன்னு சொன்ன அந்த ராமசாமி நாயக்கன் சிலை இதே ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடி இருக்கு. அங்கிருந்து போட்டோவும் அவன் எடுத்து தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காரு அந்த மந்திரி. அது மட்டும் இல்லாம அறிக்கையை கொடுத்திருக்காரு. ஆமா, நான் ஈவேராவையும் இவரையும் நான் பின்பற்றக்கூடியவர். சேண்டா ஈவேரா சொன்ன கொள்கை எல்லாம் பாப்பான் ஏத்துக்கிறேன். அப்ப கரெக்ட். எவ்வளவு தூரம் இவனுக்கு ஜாதி வெறிங்கக்கூடிய பேர்ல தர்ம துரோகம் பண்ணக்கூடியவனுக்கு. இப்ப அதே நேரத்தில் இப்ப என்னன்னா, இப்ப நீங்க இங்க வந்தாச்சுன்னா இது சமஸ்கிருதத்திலும் ஹிந்தியிலும் இருக்கிறது. முதல்ல இந்த 2 தேசிய கீதமாகட்டும் சரி, தேசிய பாடலாகட்டும் சரி, இது ரெண்டுமே முதல்ல ஒரிஜினலா வந்தது பெங்காலி மொழியில. அப்ப மொழி திணிப்புன்னு சொல்லும்போது பெங்காலி திணிப்புனாவது சொல்லி தொலையணும். இவரும் IRS பாஸ் பண்ணியிருக்காரு. ஜெனரல் நாலேஜ் பேப்பர் யாரு திருத்தினாகன்னு எனக்கு தெரியல. அப்போ மொழியை வைத்து பிரிவினை அரசியல் என்பதை திமுக என்ன செய்ததோ அன்னைக்கு அதைத்தான் செய்யறாங்க. திமுக என்ன சொல்றதோ அது அப்படியே அரசுல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அப்ப இதுக்கு எதுக்கு தாவேக அரசுன்னு பேசாம திமுக அரசு அப்படின்னு சொல்லுங்க. திமுக அரசு என்ன பண்ணுச்சு, வெவ்வேறு திட்டங்களுக்கு அது ஸ்டிக்கர் ஒட்டிச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, திமுகவுக்கு மேல தாவேகான்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க. அது ஸ்டிக்கர் அரசுன்னா இது மகா ஸ்டிக்கர் அரசு, அவ்வளவுதான். முழு மதுவிலக்கை அமல்படுத்தினால் சாராயமும் கஞ்சாவும் பெருகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, டாஸ்மாக் வருமானம் அரசுக்கு செல்லல, அது நிறைய தனிநபர்களுக்கு அது போகுது, அதெல்லாம் நாங்கள் முறைப்படுத்துவோம். 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வசூலிக்கிறது அப்படிங்கிறது உண்மைதான். அதை வச்சுதான் டாஸ்மாக் அந்த கடைகள் உள்ள நிர்வாக செலவுகளை அந்த ஊழியர்கள் பார்த்துக்கிட்டு பராமரிச்சு அதை வச்சுதான் பராமரிக்கிறாங்க. அதெல்லாம் இன்னும் சில நாட்கள்ல நாங்க முறைப்படுத்தப்படும். ஏன்னா உடனே அதெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது, முறைப்படுத்தப்படும். அதே நேரத்துல மொத்தமா எல்லா கடையும் மூடுறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. அதனால டாஸ்மாக் கடைகளை எல்லாத்தையும் முறைப்படுத்தி
அரசுக்கு வந்து வருமானத்தை ஈட்டுவதற்கான முயற்சிகளை நாங்க செய்வோம், அதெல்லாம் எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாகும் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். முதல்ல இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடுனது யாரு? இவர் விஜய் தான் விஜய் தானே பாடுனது. ஆமா இப்ப அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது நியாயம்னு சொல்லி இருக்கிறது இவருக்குள்ள அமைச்சகம் தானே. ஆமா ஆமா. இப்ப இந்த விசிறிச்சா குஞ்சு எல்லாம் இப்ப போய் பார்க்கணும். ஏன் இன்னைக்கு இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு நீங்களும் சேர்ந்தானே அந்த விஜயோட சேர்ந்து பாடினீங்க, இந்த 10 ரூபா வாங்குறது நியாயம்னு இப்ப உங்க தலைவர் சொல்லி இருக்காரு. இப்ப எலெக்ஷன் பிரச்சாரத்துல ஒண்ணு இப்போ ஒண்ணா. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா சாத்தியம் இல்லை. ஏன் சாத்தியம் இல்லைன்னா கள்ளச்சாராயமும் கஞ்சாவும் கூடி போயிடும். அப்ப இதெல்லாம் தடுப்பதற்கு உங்க அரசுக்கு வக்கு இல்லைன்னு ஓப்பனா சொல்லிட்டு போங்க. கருணாநிதி அன்னைக்கு சாராய கடையை வரும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த பாரு பக்கத்துல பாண்டிச்சேரியில, இந்த பக்கம் கேரளால, இந்த பக்கம் ஆந்திரால, இங்கெல்லாம் இந்த சாராயம் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, சுத்தி தீ எரிந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் கற்பூரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது எப்பொழுது வேண்டும் என்றாலும் பத்தும். அதனால என்ன பண்ணலாம், இப்ப தண்ணியை விட்டுல பார்டர் அணைச்சிருக்கணும். அந்த தீ அங்கிருந்து எடுத்துட்டு வந்து நான் இங்க பத்த வைக்கிறேன்னு கருணாநிதி பத்த வச்சு விட்டார் மொத்தத்துக்கும். அப்ப என்ன சொன்னாரு, நான் வந்து தற்காலிகமாக மது விலக்கை விலக்குகிறேன் அப்படின்னாரு. அவரு நிரந்தரமாக போய்விட்டார். இதுவும் நிரந்தரமா இருந்துருச்சு. இப்ப அவர் தற்காலிகம்னு சொன்னவரும் இல்லை, தற்காலிகமா அந்த எந்த நேரத்திலையும் இந்த குடி விலகவும் இல்லை. அந்த அளவுக்கு இங்க குடி பெருகி போச்சு. இப்ப கருணாநிதியோட அதே விஷயம் தானே இப்ப இங்கேயும் நடந்திருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, சுத்தி எல்லா மாநிலத்திலும் நடக்கிறது, அங்க இருந்து இங்க கொண்டு வித்துடுறான். அதனால இங்க வந்து மக்கள் வந்து கெட்ட சரக்கெல்லாம் குடிச்சு செத்து போறாங்க. அதை தடுப்பதற்கு நான் சாராய கடையை திறக்கிறேன். இதான கருணாநிதி ஸ்டேட்மெண்ட். அதே ஸ்டேட்மெண்ட் தானே இன்னைக்கு இங்க கஞ்சாவை பெருகிவிடும், கள்ளச்சாராயம் பெருகிவிடும். அதனால என்ன, ஆனால் நீங்கள் எல்லாம் டாஸ்மாகில் வந்து குடியுங்கள். கருணாநிதி ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதுக்கு என்னங்க வித்தியாசம் இருக்கு? பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்லை. அதை ஆரம்பித்து வைத்தார் அவர். இவர்கள் இதை வளர்க்க போகிறார்கள். ரெண்டாவது, இதுதான் பார்த்தாம எங்களுக்கு வருமானம் எல்லாம் வரப்போகுது, இதை நாங்க இனிமே அதை பண்ணி முறைப்படுத்தி இந்த பணம் முழுமையாக அரசுக்கு வரும்படி நாங்கள் செய்ய போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த அரசு குடிய வளர்க்க போகிறது. இந்த லட்சணத்துல நாங்க 717 கடைகளை அடைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். அப்ப உத்தரவிட்டவர் செய்யக்கூடிய வேலையாது. அப்ப குடிய ஒழிக்கணும்னு ஒரு ஆள் மனசார நினைச்சா அந்த ஆள் பேசக்கூடிய அந்த கட்சி பேசக்கூடிய வார்த்தையாது. அப்ப மதுக்கடைகள் மூடப்பட மாட்டாது என்பதை அறிவித்து விட்டார்கள். முதல் பாயிண்ட். ரெண்டாவது, கஞ்சாவும் இதுவும் இங்க அதிகம் இருக்கு, ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் ஊரம் மட்டும் போதை இருக்குன்னு. இந்த போதையை இனி எப்படி தடுக்க போறாங்க? இனி கொஞ்சம் கழிஞ்சு பஞ்சாப் அரசை மாதிரி சொல்ல போறாங்க. பஞ்சாப் அரசு இப்ப என்ன சொல்லிவிட்டாங்க, இந்த போதையெல்லாம் இப்ப தடுத்து போதையில இந்த விற்கிறவன் வாங்குறவன் எல்லாம் அரெஸ்ட் பண்ணினா தீராது பிரச்சனை. ஏன்னா அது கைமீறி போய்விட்டது. அதனால அவங்களெல்லாம் எப்படி கவுன்சிலிங் பண்றதுன்னு யோசிப்போம். அதனால இது தண்டனை கொடுக்கக்கூடிய லெவல்ல இருந்து இதை நம்ம மாத்தணும், நம்ம அப்ரோச்சையே மாத்தணும் அப்படின்னு பஞ்சாப்ல வந்து போதை கைமீறி போன உடனே சொல்லிவிட்டாங்க. இனி பேர் அது நடக்கவோ போகுது, அதுவும் நடக்க போறது இல்லை, அது ஒழிய போகுது. இப்ப அதே மாதிரி தமிழ்நாட்டையும் நாங்கள் ஒழித்து விடுவோம் அப்படிங்கக்கூடியதுதான் இந்த செய்தி. அதனால நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி என்னெல்லாம் விஷயங்கள் திமுக செய்ததோ அது அவ்வளவும் இவங்க செய்ய போகிறார்கள். அங்க வந்து திமுக காரன் வந்து வாங்கிக்கிட்டு இருந்த மாமூல இனிமே தாவேகாக்காரர்கள் வாங்க போகிறார்கள். சரி, ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பணம் எங்க போகுதுங்கிறதுல தான் பார்க்கணும். இனி திமுக காரங்க இல்லை கொஞ்சம் புட்சாலித்தனமா அதை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அவங்களுக்கு சாதகமா அதை எப்படி மாற்றணுங்கிறத அவங்க பிஹெச்டி அதான் நடக்க போகுது. அதனால இது தாவேகா மந்திரி சபை என்பதை விட திமுக 2 அப்படின்னு இந்த மந்திரி சபைக்கு பேர் வைக்கிறது தான் பொருத்தமாக இருக்கும். ரெண்டாவது, மதுவை நாங்கள் ஒழிக்க மாட்டோம். மக்கள் கஞ்சா அடித்து விடக்கூடாதே என்பதற்காக எல்லாரையும் நாங்கள் டாஸ்மாக் சரக்கு அடிக்க வைப்போம். அதனால எங்கள் ஆட்சியில் பாதுகாப்பாக பயனுள்ளதாக குடி வளரும், பெருகும், இதுவே எங்கள் கொள்கை. இதை இன்னைக்கு தாவேகா அமைச்சர் சொல்லி இருக்கிறார். அதனால நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது வெர்ஷன் 1, இது வெர்ஷன் 2, அவ்வளவுதான். திருச்சியில் மக்கள் கலை இலக்கிய கழகம் அமைப்பு சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்த போவதாக அறிவித்திருந்தார்கள். அதாவது என்னைக்கு அப்படின்னா மே 25ஆம் தேதி நாங்கள் அதை நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இதற்கு கண்டனம் தெரிவித்த இந்து முன்னணி என்ன சொன்னாங்க, அவர்கள் அந்த மாதிரியான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள் என்றால்
அவர்கள் எந்த இடத்த சொல்லியிருக்காங்களோ அதே இடத்துல அதே நேரத்துல நாங்கள் வந்து சனாதன தர்ம ஆதரவு ஆர்ப்பாட்டம் என்பதை ஒன்றை நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அவர்களும் அறிவித்திருக்கிறார்கள். இப்போ இதுதான் இதுக்கு சரியான முடிவு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த வழக்கும் இவர்கள் மேல போட்டு எத்தனை பேர் உதயநிதி ஜெயிலுக்கு போனாரா? இல்ல, போகல. ஆதவர்ஜுனா ஜெயிலுக்கு போனாரா? இல்ல. அந்த துலுக்கர் அவர் பேர் என்ன, முஸ்தபாவா, ஜெயிலுக்கு போனாரா? இல்ல. எவனும் ஜெயிலுக்கு போல இல்ல. அப்ப என்னன்னா, நீங்க சனாதன தர்மத்தை ஒழிப்போம்னு சொல்லக்கூடியவர்களை இந்த நாட்டில் உள்ள சட்டம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காது. இப்ப நடவடிக்கை சட்டம் எடுக்காட்டா யார் எடுக்கணும்? மக்கள் தானே எடுத்தாகணும். ஏன்னா மக்களின் பாதுகாப்புக்கு இது தேவைப்படுகிறது. அப்ப இப்படி பண்ணினா தான் இதுக்கு விடிவு. ஹிந்து முன்னணி ஆரம்ப காலங்கள்ல 1989 கருணாநிதி சிஎமான நேரம். அப்ப கடுமையான ஒரு ஹிந்து வெறுப்பு பிரச்சாரத்தை தீக்காவை வைத்து கருணாநிதி நடத்தணும்னு முடிவு பண்ணார். அப்ப என்னன்னா, ஒழுக்கக்கேட்டில் விஞ்சி நிற்பது ராமாயணமா மகாபாரதமா, பரபரப்பான பட்டிமன்றம்னு போஸ்டர். கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், நடவடிக்கை எடுக்கல. அப்ப இந்து முன்னணி சார்பா என்ன பண்ணோம், அதே இடத்துல நம்மளும் போஸ்ட் ஓட்டணும். ஒழுக்கக்கேட்டில் விஞ்சி நிற்பது கதீஜாவா, மணியம்மையா, மேரியா, பரபரப்பான பட்டிமன்றம், பெண்களுக்கு அனுமதி இல்லைன்னு அவங்க ஓட்டுற மாதிரி நம்மளுக்கு ஓட்டினாங்க அந்த காலத்துல. உடனே 2 பக்கமும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்ப இதுதான் இந்த அரசாங்கத்துக்கு புரியாது. இப்ப ஒரு அந்த நேரத்துல எனக்கு என்ன நல்ல ஞாபகம் இருக்கு. பொதுக்கூட்டத்துல வந்து ராமருக்கு கோவில் கட்டணும்னா, இப்போ எங்க பிறந்தாரோ அங்கதான் கட்டணும்னா அதை அப்படி ஆபாசமா அந்த இடத்துல சொல்லி கட்ட சொன்னாங்க. அதுக்கு நம்ம பக்கத்துல இருந்து திருப்பி பேசினாங்க. என்ன பேசினாங்க அப்படின்னா, இப்ப பாருப்பா, ராமர் இருக்காரு, ராமருக்கு பிறந்த ஊர் அயோத்தியா, ராமரோட அப்பா தசரதர், இதெல்லாம் எங்களுக்கு வந்து எழுதப்பட்டு விதி இருக்கு. உங்க பக்கத்துல பல ஆளுகள்கிட்ட கேட்டா நீங்க ஒரு தந்தைக்கு மேல பல தந்தைகளை சொல்றீங்க. அதனால அந்த சந்தேகம் உள்ள உங்களுக்கு வேணா அங்க கட்டலாம் அப்படின்னு நம்ம பக்கத்துல இருந்து திருப்பி சொன்ன உடனே அந்த பேச்சு நின்னுது. அப்போ இது என்ன அப்படின்னா, இந்த முள்ளால தான் எடுக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், அந்த 89-90 ஹிந்து முன்னணி பேரியக்கம் எதை செய்ததோ மீண்டும் ஹிந்து முன்னணி பேரியக்கம் இன்னைக்கு அந்த வேலையை செய்திருக்கிறது. வரவேற்கிறேன். இப்படி இருந்தால்தான் தமிழகத்தில் இது நிற்கும். ஏன்னா நான் அந்த மாதிரி செய்த அன்னைக்கு அதுக்கு பலரும் என்ன அந்த நேரத்துல இந்த மாதிரி நம்ம எல்லாம் பேசக்கூடிய காலத்துல இப்படி எல்லாம் பேசலாமா செய்யலாமா பல ஆட்கள் நம்மகிட்ட அந்த காலத்துல போதனை எல்லாம் சொன்னவங்க உண்டு. ஆனா வீரத்துறை அவர்கள் ஒரு விஷயம் தெளிவா சொல்லியிருக்காரு, யாருக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில பேசிட்டு போயான்ட்டு இருக்காரு. அதனாலதான் அன்னைக்கு அந்த பிரச்சாரம் நின்றது, ஓய்ந்தது. இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணாதான் இது ஓயும். ஏன்னா இந்த அரசு சனாதன ஒழிப்பை பத்தி தான் பேசுது. இந்த அரசு வந்து சட்டசபையை சுவிசேஷ சபை ஆக்கிருச்சு. அப்ப இதுல நீங்க வந்து இந்த போலீஸ் நடவடிக்கை ஊரை மட்டும் போஸ்ட் ஓட்டினா, ஜோசப் விஜய் அவர்களே கிராமந்தோறும் சர்ச்சு கட்டுறதுக்கு வந்து நீங்க வந்து ஆவணம் செய்யணும்னு போஸ்ட் ஓட்டினா, ஹிந்துக்கள் ஏரியால போய் ஓட்டுனா, இந்து முன்னணியில இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க வாணியம்பாடி பக்கங்கள்ல, நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்ல. கோர்ட்டுல நம்ம காலப்பட்டி கோயம்புத்தூர் கேஸ் நிலுவையில் இருந்தது. இருக்கும்போது அதுக்கு வந்து திமுக அரசுல வந்து ஒப்புதல் கொடுத்தாங்க கட்டுறதுக்கு. அது முடிஞ்ச உடனே மக்கள் போராட்டம் நடத்தணும் நிப்பாட்டி இருந்தாங்க. 4ஆம் தேதி ஜோசப் விஜய் பதவி எடுத்தார். அவரு ரிசல்ட் வந்து 4ஆம் தேதி ரிசல்ட் வந்து அப்புறம் அவர் ஒரு 5 நாள் பொறுத்து பதவி எடுக்கிறாரு. அவர் என்னைக்கு பதவி எடுத்தாரோ 8ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ கரெக்டா தேதி ஞாபகம் இல்லை, பதவி எடுத்த உடனே அன்னைக்கு உடனே அங்க கட்ட தொடங்கணும் சர்ச்சை. அப்ப இது எதை காட்டுகிறது? அப்ப சட்டத்துக்கு மதிப்பு இல்லை, நீதிமன்ற தீர்ப்புக்கு மதிப்பு இல்லை. அப்ப இந்த மாதிரியான இதுல வீதியில் தான் நமக்கு வந்து இந்துக்களுக்கு நீதி கிடைத்தாக வேண்டும். அதனால இந்த போராட்டம் நடத்திய இந்து முன்னணிக்கு பாராட்டுக்கள்னு நம்ம ஒரு வழியில சொல்றதையும் கூட, இந்து முன்னணி இந்த எடுத்த இந்த முயற்சியில் நாம் அனைவரும் இந்து முன்னணியுடன் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்பதுதான் என்னோட இது. ஏன்னா இந்து முன்னணிக்காரன் ஒன்றும் சந்திர மண்டலத்திலிருந்து சூரிய மண்டலத்திலிருந்து ஒன்றும் குறிச்சிச்சு ஒன்றும் வரல, அவரும் நம்மள மாதிரித்தான். ஆனால் இந்த சமுதாயத்திற்காக அவர்கள் அக்கறை எடுத்து பல விஷயங்கள் இன்னைக்கு எடுத்து செய்கிறார். அந்த அமைப்பில் இணைந்து அவர்களுடன் நம்ம செயலாற்றணும்.
இந்த செய்திகளை கேட்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் எனக்குள்ள வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்து முன்னணி ஆரம்பத்திலிருந்து, அது தொடங்கிய காலத்திலிருந்து தொடர்ந்து இந்த மாதிரி போராடி வருகிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்ம ஹிந்துன்னு இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் வீரத்துறவி தான். பிள்ளையார தெருக்கு தெருவு போட்டு உடைச்சான். இன்னைக்கு வீதிதோறும் பிள்ளையார் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு வீரத்துறவி தான் காரணம். எவன் வேணாலும் ஹிந்துக்களை பத்தி என்ன வேணாலும் பேசிக்கிட்டு இருந்தான். தெருமுனை கூட்டக்கூடிய பேர்ல ஹிந்து முன்னணி வீதி வீதியா இவங்களுக்கு பதில் சொல்ல தொடங்கின அப்புறம் தான் அந்த பிரச்சாரம் நின்றது. இன்னைக்கு அதே நிலை மீண்டும் உருவாகி இருக்கிறது. இன்னைக்கு ஹிந்து முன்னணி அன்று என்ன செய்ததோ அதே விஷயம், வீரத்துறவி கொடுத்த அந்த பிரிஸ்கிரிப்ஷன் இன்னைக்கு இட் இஸ் ஃபாலோ. இதுதான் இதற்கு மருந்து. டாக்டர் வீரத்துறவி தான். ஆனா டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனை கொண்டு கடையிலவே மருந்தை வாங்கி பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும் இல்ல? கண்டிப்பாக. அந்த பணியில் நாம் நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். இதை செஞ்சாதான் இந்த நோய்க்கு தீர்வு வரும் என்பது எனது நம்பிக்கை. விசிகாவுடைய திருமா அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி அக்கட்சியிலிருந்து நான் விலக போறேன் அப்படின்னு சொல்லி விலகல் கடிதம் கொடுத்திருக்கார் முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு. அவர் என்ன சொல்லியிருக்கார், அதாவது ஏற்கனவே இந்த தேர்தல் பொழுதே அவருக்கு மீண்டும் அங்க செய்யூர்ல அவருக்கான சீட்டு ஒதுக்கவில்லை என்ற ஒரு அதிருப்தியில் அவர் இருந்தாரு. இந்த நிலையில இப்ப விசிகா திமுகவில இருந்து விலகி தாவேகானுடைய கூட்டணியில போய் முதல்ல அமைச்சரவையில வெளியில இருந்து ஆதரவு தருவோம்னாங்க. அப்புறம் அமைச்சரவையிலையும் இப்ப அவர்கள் பங்கேற்றிருக்கார்கள். இது அவருக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி பனையூர் பாபு அவருடைய கடிதத்துல தெளிவாக குறிப்பிட்டிருக்கார். எனக்கு ஒரு வியப்பும் வேதனையுமாக இருக்கு இங்க விசிகா இன்னைக்கு எடுத்திருக்கிற முடிவு அப்படிங்கிறது. ஏற்கனவே தாவேகா வந்த பொழுது அவங்க என்ன சொன்னாங்க, இது ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவினுடைய பிள்ளை அப்படின்னு இவர் சொன்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஏன் அந்த பிள்ளைய போய் இவர் தத்தெடுக்கிறாரு? இதெல்லாம் கொள்கைக்கு பதவிக்காக இவர்கள் மாற்றி மாற்றி பேசுவது போல இருக்கிறது. எனக்கு இந்த மாதிரி இவர்கள் அவங்களுடைய கொள்கையிலிருந்து இவ்வளவு நாள் போன கொள்கையிலிருந்து இவர்கள் மாறி விலகி செல்வதாக எனக்கு தோணுது. அது எனக்கு ரொம்ப அதிருப்தியை கொடுக்கிறது. அதனால நான் இனி விசிகாவில் பயணிக்க விரும்பல, அதனால இதுல நான் விலகுகிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்குன்னா, இன்னொரு பக்கத்துல அதிமுக தரப்புல இருந்தும் இனி ஏற்கனவே 2ஆக உடைஞ்சது அதெல்லாம் நம்ம பார்த்தோம். சி.வி. சண்முகம் தலைமையில ஒரு குரூப் போனாங்க ஏற்கனவே. அதுல இருக்கக்கூடிய ஒரு 3 பேர் இன்னைக்கு அவங்களுடைய எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு இன்னைக்கு தாவேகாவில போய் இணைஞ்சிருக்காங்க. அது கூட எப்படி அப்படின்னு பார்த்தா, அது யார் 3 பேர்னா மரகதம் குமாரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா 3 பேரும் அதுல பிரிஞ்சு போய் இணைஞ்சிருக்காங்க. இவர்களுடைய ராஜினாமாவை கொண்டு போய் கொடுத்து அந்த ராஜினாமா ஒப்புதல் வழங்குவதற்கு முன்னாடியே வேகமாக தாவேகா உறுப்பினர் கார்டுகள் எல்லாம் போடப்பட்டது அப்படிங்கிற செய்தி எல்லாம் வந்திருக்கு. அது எவ்வளவு அவசரமாக உடனடியாக ஆதவ அர்ஜுனாவை போய் இவர்கள் பார்த்திருக்காங்க. இவ்வளவு நடந்ததை வச்சு இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு குதிரை பேரம் நடந்து கொண்டிருக்கிறது இங்கே தமிழகத்துல அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டும் இன்னைக்கு எழுந்திருக்கிறது. 2 விஷயம் பார்க்கணும். முதல்ல பனையூர் பாபு முடிச்சுட்டு அங்கே போவோம். ஏன்னா அது கொஞ்சம் டீப்பான ஒரு சப்ஜெக்ட். பனையூர் பாபு இப்போ என்ன சொல்றார், கொள்கைக்கு விரோதமாக இவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள், அதனால் இதெல்லாம் நம்மளால ஏற்றுக்க முடியாது, ஆர்எஸ்எஸ் பிஜேபி பெற்ற பிள்ளை, இதை நீங்க இப்போ வளர்க்க போலாமாங்கக்கூடிய கேள்வியெல்லாம் அவர் கேட்கிறார். சரி, அந்த கொள்கையில் அவர் கொஞ்சம் உறுதியானவராக இருந்தால் நம்ம இன்னைக்கு அவர் இந்த அறிக்கையெல்லாம் விட்டா நம்ம வரவேற்கலாம். ஏங்க வேங்கவையில் ஒரு துரோகம் நடந்தது இல்லை? ஆமா. அப்ப இந்த சமுதாயத்திற்கான கொள்கைன்னு சொல்லித்தானே இந்த கட்சிக்கு வந்தார் பனையூர் பாபு. கண்டிப்பாக. அன்னைக்கு வரும்போது திமுகவை எதிர்க்காத விசிகாவை விட்டு நான் வெளியேறுகிறேன் அன்னைக்கு அவர் ஏன் சொல்லலை? அப்ப இவருக்கு இவர் விடுதலை சிறுத்தைகள் எம்எல்ஏயாக திமுக ஆட்சியில் இருந்தார், அதனால சொல்லலை. சரி, கொள்கை கிடையாதப்பா நமக்கெல்லாம். இப்ப நம்ம வெளியில வந்த இந்த பேனரை கொடுக்க வேற ஆள் காத்துக்கிட்டு இருக்கு, அதனால நான் பேனரை வாடகைக்கு விட்டுருக்கேன் அப்படின்னு திருமாவளவன் சொன்னார்ல திமுக ஆட்சி இருக்கும்போது. சொன்னாரு. அப்ப பேனர் வாடகைக்கு விடுற கட்சி தான் விசிகாவா? இன்னைக்கு பேனரை வாடகைக்கு விட்டுருச்சுங்கிறது தான் அவருக்குள்ள குற்றச்சாட்டு. கொள்கை இல்லாம நீ இவனுக்கு விட்ட பேனரை அங்க வாடகைக்கு விட்டா உனக்கு கொள்கை இல்லைங்கிற இருப்ப. திருமாவளவன நீங்க ஓப்பனா தானே சொன்னாரு. ஏன் அன்னைக்கு இவர் ஏன் எதுக்கல பனையூர் பாபு? அன்னைக்கு எதிர்த்திருக்க வேண்டியதானே. அப்ப என்னைக்குமே வாடகைக்கு விட்டு பிழைக்கிறவர்களுக்கு திடீர்னு என்ன இன்னைக்கு உரிமை கோரக்கூடிய புத்தி வந்தது? வேற ஒன்றும் கிடையாதுங்க. என்னன்னா அப்படின்னா,
இவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்காம ஒரு ஓரம் கட்டியாச்சு. ஆமா இயக்க மேல தாவேக்காவோட இவங்களும் கூட்டணி போயாச்சு. ஆமா இவருக்கு போக்கடம் கிடையாது. இப்ப வந்து இப்படி வெளியில இவர் சொல்லியாச்சுன்னா திமுகவுக்கு சாதகமா போயினா திமுகலயே வேற ஏதாவது கட்சியில நமக்கு இடம் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு வேண்டி சூப்பரா துண்டப்பட்டு, இல்லைன்னா திமுக காரங்களே சொல்லித்தான் இந்த அறிக்கையை விட விட்டாங்களான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் தமிழ்நாட்டுல சகஜம். அதனால இது என்ன பத்தி ஈயத்தை பார்த்து பித்தளை இழிச்சுதான்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. இந்த மாதிரி இது என்னன்னா, இங்கேயும் வாங்கித்தான் செய்தாங்க, அங்கேயும் வாங்கித்தான் செய்தாங்க, எல்லா பக்கமும் வியாபாரிகள் தான். இல்லை இந்த வியாபாரி என்ன மேல, அந்த வியாபாரி என்ன கீழ். அதனால இதுல வந்து பெரிய ஏதோ கொள்கைக்காக இவர் இன்னைக்கு வெளியில வந்துட்டார்ல, கொள்கைக்காக அங்க விடுதலை சிறுத்தை போயிடுச்சு. இல்லைன்னா இந்த கொள்கைக்காக தான் இவ்வளவு நாள் வந்து விடுதலை சிறுத்தை இருந்தது. அப்படி நீங்க கொள்கைக்காக இருந்திருந்தாச்சுன்னா தமிழ்நாட்டில் நடந்த இவ்வளவு பட்டியலினத்துக்கு எதிரான வன்முறையை பத்தி நீங்க என்ன பண்ணீங்க? கரெக்ட். எந்த கட்சியுமே கொள்கையில கிடையாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்ல, இப்ப இந்த அசம்பிளி முடிஞ்சது, போன அசம்பிளி, அதாவது இந்த 7 அடி மனுஷன் அந்த அப்பாவோட கடை, அவரு சபாநாயகராக இருந்த கடைசி, இதுல பாருங்க இந்த தோத்த கட்சிகள் அதெல்லாம் எடுத்து பாரு. நான் வந்து அதுல வந்து தர்மம் வந்து ரொம்ப வலுவானதுன்னு நான் நினைக்கிறேன். கடைசியா எல்லா உறுப்பினர்களுக்கும் உரையாற்றுவதற்கான சந்தர்ப்பம் இருந்தது. இதுல பாருங்க, யாராவது ஒரு ஆள் இந்த வேங்கை வயலை பத்தி எவனா ஒருத்தன் இந்த விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து யாராவது பேசினாங்களா? இல்ல, யாருமே அதை பத்தி பேசல. சரி, எவ்வளவோ ஆணவ கொலைகள் இருந்தது, அதை பத்தி ஏதாவது இல்ல, ஒண்ணும் பேசல. ஆனா அவங்களே எல்லாரும் அவங்க பேசியெல்லாம் முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி பிஜேபியில ஒரு 4 பேர் இருந்தாங்க எம்எல்ஏயா. யாராவது ஒரு ஆள் திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசினாங்களா? இல்ல, பேசல. பேசினாங்களா? இல்ல, யாரும் பேசல. அதனால இந்த எந்த கட்சிக்குமே கொள்கை கிடையாது. இந்த கொள்கை இல்லாததுனால இவர்கள் தோற்கவும் செய்திருக்கிறார்கள். கண்டிப்பாக அதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப ஜெயிச்சவர் மட்டும் கொள்கையோட ஜெயிச்சாரான்னு கேட்காதீங்க. அது கொள்கை இல்லை என்பதை அறிவித்தே அவர்கள் இருந்தார்கள். உங்களுக்கு அவங்க பெட்டர்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எனக்கு கொள்கை கிடையாதுன்னு சொல்லிட்டேன், ஓபனா சொல்லிட்டேன். எனக்கு கொள்கை எல்லாம் ஒண்ணும் கிடையாதப்பா, அம்பேத்கரும் எனக்கு தான், ஈவேராவும் எனக்கு தான், இவரும் எனக்கு தான், அவரும் எனக்கு தான். ஆனா அவருக்குள்ள கடவுள் இல்லைங்கிற மறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இவருக்குள்ள இது என்ன? அதனால இது வந்து நீங்க முழுக்க வந்து என்னன்னா கொள்கை இல்லைன்னு அறிவிச்சு ஒரு கட்சி அது. நான் இந்த கொள்கைன்னு சொல்லிவிட்டு கடைசியில வந்து கொள்கைக்கு துரோகம் பண்ற கட்சிகள். அதனால துரோகி தோத்தான், துரோகம் தான் என் தொழில்னு சொன்னவன் ஜெயிச்சுட்டான். இதுதான் இந்த தேர்தல் நம்ம கவனிச்சது. அடுத்தது என்னன்னா, அதிமுகல இருந்து ஒரு 3 பேர் அங்கே சென்று விட்டார்கள். நல்லா தெரிஞ்சுக்கணும், அணுவா அதிமுகவை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல அதிமுக எழும்பிடவே படாதுங்கிறதுல ரொம்ப அட்டகாசமா அந்த கேமை விளையாடுறாங்க. முதல்ல 2ஆ பிரிச்சாங்க. இப்ப 2ஆ பிரிஞ்சு வந்ததுல ஒரு பகுதியில இருந்து கொஞ்சம் பேர் வெளியில வந்தாச்சு. இதுக்கு மேல அந்த கட்சியை ரிவைவ் பண்ண மாதிரி இனி அங்க லீடர்ஷிப்பும் கிடையாது. அப்ப இது வந்து அதிமுகவுக்குள்ள முடிவுரையை முந்தைய நேத்திக்கு வந்த தாவேக எழுதி கொண்டிருக்கிறது. ஏன்னா இதுல வந்து அதிமுக காரங்க இதை பத்தி பெருசா கவலைப்பட போறதும் கிடையாது. அதுவும் ஒரு கூட்டம், அதுக்கும் கொள்கையும் கிடையாது, ஒரு மண்ணாங்கிட்டையும் கிடையாது, அதுவும் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால இப்ப என்ன அப்படின்னா, குதிரை பேரம்னு அதை பத்தி இப்ப எல்லாரும் பேசுறாங்க. நான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், எல்லா கட்சிக்காரனும் தானடா துட்டு கொடுத்தான், எந்த கட்சிக்காரன் துட்டு கொடுக்கல. 2வது இதை பாருங்க, இவங்க இந்த மாரிப்புறம் அம்பிட்டு வேற ஆதவர்ஜுனாவை தான் போய் பாக்குறாங்க. இப்பவும் இந்த சிஎம் வந்து ஒரு எம்எல்ஏ கூட போய் பார்க்க முடியாது. கட்சி மாதிரி போற ஒரு எம்எல்ஏ கூட இந்த சிஎம் போய் பார்க்க முடியாது. அப்ப இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருங்க? டெய்லி காலையில என்னடான்னா, பள்ளிக்கூடத்துக்கு பசங்க போற மாதிரி டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து போகிறார். டிஃபன் பாக்ஸ்ல தான் சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அவ அம்மா போய் இந்த டவலை வச்சு வாயை தொடச்சு விட்டாங்கிறது மட்டும்தான் சொல்லலை. வேற அம்புட்டி போட்டு அந்த ப்ரமோஷனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப எல்லாருமே ஆதவர்ஜுனாவது இவர் தான் சொன்னாரு, பல பவர் சென்டர் கிடையாது, நான் மட்டுமே தான் பவர் சென்டர். இந்த விஜய் பேசினாரு. இப்ப ஆதவர்ஜுனா பவர் சென்டர் இல்லாம எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு? சரி, இந்த கட்சியை அடிப்படையில் வளர்த்தது புசி ஆனந்த். ஆனா இன்னைக்கு ரியல் பவர் சென்டர்ங்கிறது யாரு? ஆதவர்ஜுனா. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, லாட்டரி பணத்தில் நடக்கக்கூடிய ஒரு கட்சி. இந்த பணம் தான் திமுகவுக்கும் போயிருக்கு, இந்த பணம் தான் பிஜேபிக்கும் போயிருக்கு. அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த யாரெல்லாம் இந்த கட்சிகள்ல பாண்டு விலைக்கு வாங்கினாங்கன்னு பார்த்தா, இந்த இவங்க லாட்டரி மார்ட்டின் தான் எல்லா கட்சிக்கும் டொனேட் பண்ணியிருக்காருன்னு வருது. அப்போ அதிமுக ஆட்சி வந்தாலும், திமுக ஆட்சி வந்தாலும், பிஜேபி ஆட்சி வந்தாலும், தாவேக ஆட்சி வந்தாலும்,
லாட்ரி மார்ட்டின் குடும்பம் தான் வாழப்போகிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல வந்து எந்த கட்சியோ, இது பேர் ஜனநாயகமா? இவர் பணநாயகம். அடுத்தது என்ன நீங்க கவனிச்சேன்னா, இந்த ஆதவ அர்ஜுனா சொந்தக்காரங்க வந்து அதிமுகல எம்எல்ஏயா. ஆமா. அப்ப அந்த எம்எல்ஏ தான் இந்த பிரிச்சு வந்த CV சண்முகம் குரூப்ல இருந்துச்சு. அந்த அம்மா இன்னும் அந்த குரூப்ல தான் இருக்கான். 3 பேர் தான் போயிருக்காங்க. அப்ப அந்த அம்மா ஏன் அங்க பாக்கி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னும் பாக்கி வேலையை முடிச்சுக்கிட்டு வரதுக்காக வேண்டிய அந்த அம்மா அங்க வச்சிருக்கா. அப்ப உங்களுக்கும் திமுகவுக்கு என்ன வித்தியாசம்? சரி, கட்சியை இப்படி உடைக்குது, குதிரை பேரமாச்சு, இது எந்த விதத்தில் நியாயம்? இன்னைக்கு பல கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை முன்னாடி எந்த கட்சி பண்ணல? எல்லா கட்சியும் தானே இந்த குதிரை பேரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கியே. ஆமா. காங்கிரஸ் பண்ணலையா, இல்ல பிஜேபி பண்ணலையா, இல்ல திமுக பண்ணலையா? எந்த கட்சி பண்ணல? எல்லா கட்சியும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு இல்ல. ஆமா. அதனால நீங்க பண்ணின வேலையை புதுசா வந்தாலும் நீங்கெல்லாம் என்ன கொஞ்சம் வளர்ந்து படிச்சு பண்ணீங்க. இவங்க வரும்போதே பண்ண தொடங்கிவிட்டா. அப்படி அதான் இவங்களுக்கு வைத்தறிச்சல். நம்ம இவ்வளவு சீசன்டா நம்ம பண்ண அவ்வளவு அடிச்சாட்டியத்தையும் ஒருத்தன் வந்து ஓவர் நைட்ல வந்தவனே பண்ணி பண்றானே. வழிகாட்டி இருக்காங்களே, கைடு இருக்கு. ஆமா. அப்ப இது வந்து திராவிடத்தின் வெற்றி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இவ்வளவு வருஷம் இவங்க என்ன ஒரு பண்பாட்டை தமிழகத்துக்கு கொடுத்தார்களோ அதை கரெக்டா தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. கைடு இருக்குல்ல ஆல்ரெடி, அந்த கைடு அப்படியே ஃபாலோ பண்ணிருந்தோம். ஆமா. அது பேர் இப்ப என்ன சொல்லுவாங்க, அது கைடுன்னு சொல்லப்படாது. இந்த போராட்டம் எல்லாம் வந்தாச்சுன்னா அதுக்கு என்ன புக்கும்பாங்க? டூல் கிட். ஆமா. அந்த டூல் கிட் தான் நீங்க தயார் பண்ணி கொடுத்துட்டே இல்ல. அதனால இனி அந்த டூல் கிட்டை எல்லாருக்கும் தெளிவா பண்ண பாருங்க. மந்திரி சொல்லும் போது ஏன் 10 ரூபா கூட வாங்குறோம் தெரியுமா? பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டு பாடினது எப்ப எலெக்ஷன்ல. இப்ப என்னடான்னா அந்த 10 ரூபாய் ஏன் வைக்கிறோம்னு நியாயப்படுத்தி பேசுறது யாரு? அதே அவங்க அமைச்சர் தான். திமுக அப்படித்தானே பண்ணுவாங்க. அந்த டூல் கிட் கரெக்டா ஃபாலோ ஆகுதா? அதனால இதுல ரெண்டுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. இது தாவேகா அரசு என்பதை விட திமுக 2 அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். உத்தரப்பிரதேசத்தில் வக்ஃப் ஆவணங்கள் குளறுபடி காரணமாக 31,328 சொத்து பதிவுகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேச அரசு வந்து அறிவித்திருக்கிறது. அதாவது அந்த உமித் இணையதளத்துல வக்ஃபினுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பதிவு செய்வதற்கான நேரம் எக்ஸ்ட்ரா டைம் வேணும் அப்படின்னு எல்லாம் கூட இப்ப கோர்ட்ல போய் அவங்க எல்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து அதெல்லாம் முடியாது, இதுதான் டெட்லைன், அதுக்குள்ள எல்லாத்தையும் பதிஞ்சாகணும், இல்லைன்னா அதெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நீதிமன்றமும் அந்த கோரிக்கைக்கு வந்து நிராகரித்து விட்டது. இந்த நிலையில இப்ப பதிவேற்றப்பட்ட சொத்துக்களை வந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஆய்வு செய்யும் பொழுது இப்போ இதில் இருக்கக்கூடிய 31,328 சொத்துக்களுடைய சரியான ஆவணங்கள் எதுவும் கிடைக்காதனால அது அனைத்தும் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதோட தொடர்புடைய 31,192 வக்ஃப் கோரிக்கைகளையும் நிராகரித்திருக்கிறார்கள். நான் முன்னாடியே நான் பலதரம் சொல்லியிருக்கேன். அதாவது லவ் ஜிஹாது அது என்னன்னா பெண்களை கபலீகரம் செய்வதற்கு. லேண்ட் ஜிஹாது, இந்த லேண்ட் ஜிஹாதுங்கக்கூடியது நிலத்தை ஆக்குப்பை பண்றது. இதை சட்ட ரீதியாக பண்றது ஒண்ணு, சட்டத்துக்கு புறம்பாக பண்றது ஒண்ணு. இந்த சட்டத்துக்கு உட்பட்டு பண்ணுவதற்கு இவர்களுக்கு இவ்வளவு நாள் பயன்பட்டு வந்ததுங்கக்கூடியது இந்த வக்ஃப் சட்டம். இப்ப என்ன ஆச்சுன்னா இந்த புதிய வக்ஃப் சட்டம் திருத்தம் வந்த உடனே என்னெல்லாம் இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் வெளியில வர தொடங்கியிருக்கு. இதையும் கூட ஏன் இன்னும் நிறைய பேர் அதுல பண்ணலை அப்படின்னா, ஒண்ணு இந்த லேண்டை வந்து திருட்டுத்தனமா பண்ணினது ஒண்ணு, ரெண்டாவது வக்ஃப் சொத்துல எவன்லாம் கொள்ளையடிச்சிருக்காங்கிறது இப்ப வெளியில வரும். இப்ப ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. நமக்கு இந்த வலைத்தளத்துல ஒரு செய்தி வந்தது, ஏதோ ஒரு வக்ஃப் இடம், அதை முன்னாடி திமுகல மந்திரியா இருக்கக்கூடிய ஒரு செஞ்சி மஸ்தான் அதுல ஏதோ ஒரு ஊழல் பண்ணாருங்கிற மாதிரி ஒரு செய்தி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பாருங்க இந்த MKN ட்ரஸ்ட், அதுல ஏற்கனவே திருட்டுத்தனம் பண்ணவன மீண்டும் அந்த ட்ரஸ்ட்ல நியமிச்சது வக்ஃப் வாரியம். அப்ப இந்த வக்ஃப் வாரியம் கூடியது நிலத்தை கொள்ளையடிப்பது என்பதை விட, அதாவது மதத்தின் பேரில் நிலத்தை முதல்ல பிடுங்கணும். பிடுங்கின அப்புறம் அது உள்ள இருக்கிறவன் அந்த நிலத்தை மதத்திலிருந்து அவன் பிடுங்கணும். ஸோ அப்ப இவங்க என்ன இவ்வளவு நாளும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா, நில அபகரிப்புக்கு மதம் என்ற ஒரு முகமூடியை பயன்படுத்தி வந்திருந்தார்கள். இன்னைக்கு அந்த முகமூடி கிழிக்கப்பட்டிருக்கிறது இந்த புதிய வக்ஃப் சட்டத்தினால.
இது வந்த காரணத்தினால இன்னைக்கு இந்த விஷயங்கள் வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு திருச்செந்தூர் என்டையர் கிராமம் அவங்களுக்கு சொந்தம். ஆமா. அதே மாதிரி இப்போ இங்கே ஒரு இடத்துல வந்து நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்படின்னா ஒருத்தர் பேங்க்கில் அடமானம் வைக்கிறாரு. அடமானம் வச்சுட்டு அந்த இதை எடுத்து இன்னொரு பேங்க்கில் அவர் அடமானம் வைக்க போகிறாரு. இப்போ உங்களால் அடமானம் வைக்க முடியாது. ஏன்? இந்த சொத்து வக்ஃப் சொத்து. அப்போ முன்னாடி எதை வச்சு அப்போ நீங்கள் அந்த சொத்தை பேங்க்கில் வச்சுருக்கீங்க மார்ட்கேஜில், அப்புறம் அப்படியே அது ஓவர் நைட்டில் வக்ஃப் சொத்தாச்சு. இது எங்கன்னா நம்ம எடப்பாடி பக்கத்தில். அப்போ எடப்பாடி பக்கத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. அப்போ கிராமங்களாகவே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. அப்புறம் இந்த சொத்து எங்க போகுது? அப்புறம் அது தனியார் வந்து அது அப்புறம் ஆட்டையை போட்டுக்கிட்டு போறாங்க. அப்ப மதம் என்பதை சொத்தை திருடுவதற்கான ஒரு முகமூடியாக பயன்படுத்துவதற்கு உதவி செய்தது இந்த வக்ஃப் சட்டம் இவ்வளவு வருஷமா. இப்ப அதுல திருத்தம் கொண்டு வரும்போது இந்த பிரச்சனையெல்லாம் வருது. அப்ப 38,000 சொச்சம் இதுக்கு வந்து இவங்க பண்ணலன்னா, இப்ப 38,000 சொச்சம் இடத்துல அப்பாவி மக்களுக்குள்ள சொத்தை வக்ஃப் என்ற பெயரில் இன்று இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் திருடி இருக்கிறார்கள். அதானே இது? கண்டிப்பாக. அப்போ மதத்தின் பேரில் நடந்த திருட்டு தானே இது? நிச்சயமாக. அப்ப இவனுங்களெல்லாம் மத திருடன்னு தானே சொல்லணும்? கண்டிப்பா. அப்படிதானே சொல்லணும்? கண்டிப்பா. சரி, சினிமா எடுக்கிறான்ல, பேப்பர்ல இந்த கற்பனை கதையெல்லாம் எழுதுவானுல்ல. ஆமா. ஏன்டா இந்த கற்பனையை வச்சு ஒரு சினிமா ஒரு இதையும் எவனா எடுப்பீங்களாடா? வாய்ப்பே இல்லை. கற்பனையில இந்துக்களை பத்தி என்னெல்லாமோ எழுதுறீங்களே, நிஜத்துல ஒரு மாநிலத்துல 38,000 சொச்சம் டிரான்சாக்சன், ரெஜிஸ்ட்ரேஷன், திருட்டு ரெஜிஸ்ட்ரேஷன், என்ன பேர்ல? வக்ஃபுங்க கூடிய பேர்ல. அப்ப இத லேண்ட் ஜிஹாத் இல்லாம என்ன? இப்ப இதன் நோக்கம் என்ன? அப்ப நீ சமயத்தை எதுக்கு பயன்படுத்துற? ஆக்கிரமிப்புக்கு. ஆக்கிரமிப்புக்கு மதத்தை பயன்படுத்தக்கூடிய நீ எல்லாம் உண்மையா அந்த மதத்துக்கு இருப்பியா? பாருங்க, இப்ப இந்த எம்கே இன்ட்ரெஸ்ட் நான் சொன்னேன். அவன் என்னன்னா அந்த ஊர்ல பாரம்பரியமா அவங்க முஸ்லிம்களுக்கு ஒரு தொழுகை முறை, அவங்களுக்குள்ள வழிபாட்டு முறைகள் எல்லாமே இருந்திருக்கு. அதெல்லாம் மாத்தி அவன் இன்னொன்னு அந்த இடத்துல ஏற்படுத்துறான். அப்ப இந்த திருடுறவன் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமய கோட்பாட்டையும் ஒழிக்கிறவனா தான் இருக்கான். நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப இதுல வந்து ஒண்ணு, இவன் வந்து நிலத்தை அபகரிக்கிறான். அபகரித்து அந்த நிலத்தை அபகரிக்கிறதுக்கு இந்த மதமூடியை பயன்படுத்தி அந்த மதத்தையும் சேர்த்து அழிச்சுக்கிறான். அடிப்படைவாதத்தை உள்ளே பூத்துகிறான். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? 38,000 சொச்சம் ரெஜிஸ்ட்ரேஷன் பயங்கரவாதத்திற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் என்று தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதை புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த சொத்து அந்த பக்கம் போயிருந்ததுன்னா பயங்கரவாதத்தையும் அடிப்படைவாதத்தையும் வளர்ப்பதற்காக உள்ள சொத்து இன்று தடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அப்பாவி முஸ்லிம் இளைஞர்களும் பெண்களும் பயங்கரவாதத்தில் அதிதீவிரமாக ஈடுபட எடுக்கப்பட்ட 38,000 சொச்சம் சொத்துக்கள் இன்று தடுக்கப்பட்டு அந்த இளைஞர்களும் பெண்களும் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த சொத்தை காலம் காலமாக அனுபவித்து வந்த இந்துக்களுக்கு நியாயம் கிடைத்துள்ளது. இந்த மாதிரி தைரியமா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பண்ணுமா? செக்ரட்டேரியட்ல தொழுகை நடத்தின அரசு இங்கே இது எங்க போய் பண்ண போகுது? அதனால மோடி அரசு, யோகி அரசு உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறதுனால தெளிவாக இந்த விஷயத்தை அமல்படுத்தியதனால் இந்த மாதிரியான லேண்ட் ஜிஹாது தடுக்கப்பட்டிருக்கிறது என்பது நம்ம பார்க்கிறோம். எப்படி ஒவ்வொரு மாநிலங்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இது ஒரு முன்னுதாரணமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். இதை எல்லா மாநிலங்களும் இந்த சட்டத்தை சரியா அமல்படுத்தின அதை அமல்படுத்த வைக்க வேண்டும். இப்போ தமிழ்நாட்டில் பாருங்க, இப்போ ஒரு வக்ஃப் போர்டு வந்து கான்ஸ்டியூட் பண்ணாங்க. கான்ஸ்டியூட் பண்ணும்போது அதில் வந்து என்னன்னா பார் அசோசியேஷன் மெம்பர் இல்லை, மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு உறுப்பினர் இருக்கணும், அது இல்லை. முதல்ல கோர்ட்ல போய் என்ன சொன்னாங்க? கோர்ட்ல போய் இல்லை, நாங்கள் வக்ஃப் போர்டே எங்களுக்கு இப்போ கிடையாது, அதனால இது எந்த முடிவும் எடுக்காதுன்னு கீழே வந்து ஹைகோர்ட்ல சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறமும் அந்த வக்ஃப் கூட்டம் கூடியது, நவாஸ் கனி தலைமையில் அது கூடியது. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு இதுக்கு தனியா வந்து இந்த புது வக்ஃப் போர்டுக்கு ஆதரவாக அதுக்குன்னு அதிக ஜட்ஜுகள் இருக்கிற பெஞ்சில் போட்டு வாங்கினாங்க.
இப்போ நமக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, அந்த பெஞ்சில் இந்த கேஸை இவ்வளவு மும்முரமாக உடனடியாக ஏற்றுவதற்கு காரணம் என்ன? இதற்கு பின்னணியில் ஏதாவது விஷயங்கள் இருக்கிறதாங்கிறது நமக்கு தெரியாது. அந்த மாதிரியான சந்தேகத்தை அந்த தீர்ப்பு நமக்கு கிளப்பியது. என்னன்னு சொல்றது, ஆராயப்பட வேண்டும். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம ஆராயாம வந்து சொல்லப்படாது. கரெக்ட். இது ஆராயப்பட வேண்டும். அப்ப இந்த வக்ஃப் போர்டே, தமிழ்நாட்டில் இருக்கிற வக்ஃப் போர்டு இட் செல்ஃப் இஸ் இல்லீகல். அந்த இல்லீகல் போர்டு எடுக்கிற டிசிஷன் எல்லாமே இப்போ வந்து பைண்டிங் ஆகுது. இன்னைக்கு இப்போ நான் கேட்ட ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இப்போ இந்த திமுக சின்னத்தில் போய் நின்னதுல ஜவாஹிருல்லா கட்சிக்கும் ஒரு 2 எம்எல்ஏ, திமுக சின்னத்தில் நின்னதுனால இப்போ அவங்களுக்கு அங்கேருந்து தாவேக்காக்கு வந்து ஆதரவு தெரிவிக்க முடியாத ஒரு கஷ்டத்தில் இருக்கு. அதனால இப்போ அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக இப்போ அவங்களுக்கு இந்த வக்ஃப் போர்டில் முக்கியமான சிலதுகளை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருப்பதாகவும் நான் கேள்விப்படுறேன். இப்போ வந்து கொள்கைகள்லாம் இப்போ மறந்து போயிடணும். இப்போ தாவேக்கா வந்து மதச்சார்பற்ற கட்சி ஆகிடும், அது முஸ்லீம்களின் நண்பராயிடும். இவ்வளவு நாள் உங்களுக்காக வேண்டி உள்ள வெடிகுண்டு வைக்கிறவனை வர ஆதரித்த திமுக இப்போ உங்களுக்கு வந்து எட்டாக்கனியாக மாறினாலும் மாறலாம். அப்ப எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பவாத தலைமையை இந்த முஸ்லிம் சமுதாயம் பெற்றிருக்கிறது. அப்போ மதம், இந்த மதத்தை வச்சு இளைஞர்களை கெட்ட வழிக்கு கொண்டு போய் அதை வைத்து இவர்கள் பயனடைகிறார்கள். இந்த மாதிரி வக்ஃபு மாதிரியான இடங்களை வச்சு சொத்தை வந்து கபலீகரம் செய்து அதில் அனுபவிக்கிறாங்க. முஸ்லீம் சமுதாயத்தை, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், எங்க ஓட்டுல தான் திமுக நீ ஜெயிச்ச, யார்? இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக். அதனால எங்களை பத்தி நீ சொல்வ, எங்களை துரோகி என்று நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் திமுகவை பார்த்து சொல்லுது. அப்ப இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகோடு துளுக்க ஓட்ட பணயம் வச்சு திமுக நீ மிரட்டி சீட்டு வாங்கி நீ ஜெயிச்சு ஒரு அஜெண்டாவை நீ வந்து அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. இப்ப இவனே ஒத்துக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த மதவாத அரசியலை பண்றது யார்? சரி, இப்ப வக்ஃபு இவ தமுமுகவுக்கு கொடுக்காட்டா அப்ப அதுல எனக்கு வேணும்னு இப்ப அவங்க கேட்க போறாங்க. கண்டிப்பா. அவ இவங்கள்லாம் இந்த மதத்தை தான் நான் திருப்பி திருப்பி சொல்றது, மதத்தை வைத்து அரசியல் செய்து அந்த சமுதாயத்தின் இளைஞர்களை பயங்கரவாதிகளாக்கி இவனுக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது புதிய வக்ஃப் சட்டம். அதனால இந்த புதிய வக்ஃப் சட்டத்துக்கு நன்றி தெரிவிக்க வேண்டியது முஸ்லிம்கள் தான். உண்மை. இன்னைக்கு அதை சரியாக செயல்படுத்தி யோகிஜி அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அவருக்கு நமது பாராட்டுக்கள். நன்றி சார். வணக்கம் அம்மா. இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.